இங்கிருந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து டிவில நியூஸ் ஆனது பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான கில்லரோட போட்டோ ஒண்ணு காமிக்கிறாங்க. அந்த போட்டோ பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு. உடனே அது நான் கிடையாது, நல்லா ஒத்து பாருன்னு வந்து சொல்றான். இப்ப அந்த நியூஸ் ஆங்கர் பாத்தீங்கன்னா இவன் கிட்டத்தட்ட 6 அடி வரை இருப்பான்னு வந்து சொல்றாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஏன்னா இவனோட ஹைட் வெறும் 5 அடி தான். ஆனா இவங்க சந்தோஷத்துல இடி விழுகிற மாதிரி அந்த ஆங்கர் பாத்தீங்கன்னா சடனா இவனோட ஹைட் பாத்தீங்கன்னா 6 அடி கிடையாது, நான் மிஸ்டேக்கா சொல்லிட்டேன்னு சொல்லி 5 அடின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே இவனோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவனை பார்த்து பயந்து பின்னாடி வந்து நகர்ந்து போறாங்க. இப்ப அந்த ஆங்கர் பாத்தீங்கன்னா இவன் நேத்து தான் கொலையானது பண்ணிருக்கான்னு வந்து சொல்றாங்க. உடனே நான் நேத்து தியேட்டர்ல தான் இருந்தேன், நானா கிடையாதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த ஆங்கர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கொலை நடந்தது தியேட்டர்ல தான் வந்து சொல்லிடுறாங்க. கேட்ட உடனே இவனோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவன் தான் ஏதோ பண்ணிட்டு வந்து உட்கார்ந்திருக்கான்னு நினைச்சு அவனை பார்த்து பயந்து பின்னாடி வந்து நகர்ந்து போறாங்க. அப்படி அவங்க நகர்ந்து போகும்போது அந்த ஆங்கர் பாத்தீங்கன்னா இவனை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு $3 மில்லியன் பாத்தீங்கன்னா பரிசா கிடைக்கணும் வந்து சொல்லிடுறாங்க. அது கேட்ட உடனே இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணா சேர்ந்து கயிறை வச்சு அவனை கட்டி போட செஞ்சுறாங்க. அப்ப சொல்ல அந்த ஆங்கர் பாத்தீங்கன்னா கொலை பண்ணவன போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் ஆனது வருது. ஐயோ அப்ப இவன் கிடையாதுன்னு சொல்லி அவனோட கயிறை அவுத்து விடும்போது அந்த ஆங்கர் போலீஸ் வந்து ராங் பர்சனை வந்து கைது பண்ணிருக்காங்க. ரியல் மர்டர் பாத்தீங்கன்னா அப்சென்ட் ஆயிட்டான்னு வந்து சொல்லிடுறாங்க.